பாரம்பரியமான தங்கமயில் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 10:40 மணி வரையிலும் அஷ்டமி, அதற்கு பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 5:21 மணி வரையிலும் சதயம், அதற்கு பின்பு பூரட்டாதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 5:21 மணி வரையிலும் பூசம், அதற்கு பின்பு ஆயில்யம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அலுவலக வேலைகளில் நல்ல ஒரு திருப்தியை தருவார். சந்திரன் ராகுவுடன் சேர்ந்த சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் இன்று உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம். பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்த வேலைகள் இன்றைய நாளில் அதற்கான நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு. பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன லாபங்கள் அதிகரிக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். தேய்பிரை அஷ்டமியாக இருப்பதனால் இன்று பைரவரை வணங்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அலுவலக வேலைகளில் சந்திரன் ராகுடன் இருப்பதனால் வெளியூர் பிரயாணங்களோ அல்லது திடீர் பிரயாணங்கள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே இருக்கும். குடும்ப பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் அதிகரிக்கலாம். பெண்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு சில மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். மனதில் ஒரு சின்ன பயம் இருந்தாலும் இன்றைய நாளில் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. மிதுன ராசினியர்களுக்கு இன்ற நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாகவே இருக்கும். சந்திரன் பாக்கியத்தில் ராகுடன் இருப்பதனால் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக பெறலாம். இன்று பச்சரிசி தானம் செய்வது மிகவும் நல்லது. சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டம் தீரும். குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கல் மற்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. குறிப்பாக மிருகசீரிஷம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வியாபாரம் சிறப்படை. கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டம் தீரும். இன்று கடகராசி அன்பர்களுக்கு உங்களினுடைய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன பயம் விலகும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சந்திராஷ்டமமாக இருப்பதனால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று பல மாதங்களாக இருந்து வந்த மன போராட்டம் தீரும். புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. இன்று ஒரு சிலருக்கு திடீர் பிரயாண யோகங்கள் காத்திருக்கிறது. மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு இவற்றினால் இன்று பொருளாதார நிலைமைகள் மற்றும் உங்களினுடைய கூட்டு தொழிலில் இருப்பவர்களிடத்தில் சற்று மன சஞ்சலங்கள் ஏற்படலாம். தனித்தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்று வியாபார அபிவிருத்தி உண்டு. லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று புதிய வியாபார தொடக்கங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். பல நாட்களுக்கு பிறகு உங்களினுடைய நண்பர்களின் சந்திப்பு இன்று நல்ல ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். தேய்பிரை அஷ்டமியான இன்றைய நாளில் ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை வணங்குவது கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சோமவாரமாக இருப்பதனால் சிவனாலய வழிபாடுகளும் மற்றும் பச்சரிசி தானமும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நல்ல நிவர்த்தியாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். வழக்கு விசாரணை போன்றவற்றில்
இழுபறியில் இருக்கக்கூடிய ஒன்றாகவே அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக பண பலம் அதிகரிக்கும். சந்திரன் ராகு சஞ்சாரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வருமானம் வரக்கூடிய வகையில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி தரும். சிறு தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு லாபகரமான நாளாகவே அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் மற்றும் திடீர் பிரயாண யோகங்களும் காத்திருக்கிறது. துலாம் ராசி அன்பர்கள் இன்று மனதளவில் சின்ன சஞ்சலங்கள் இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களினுடைய ஆன்மீக முயற்சியினால் இந்த சஞ்சலங்கள் நிவர்த்தியாகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்த வேலைகள் நல்லபடியாக முடிவடையும். புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வது மற்றும் உங்கள் உயர் அதிகாரிகளை சென்று சந்திப்பது, உங்களினுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு உயர்வு நிலையை பார்ப்பது, இது போன்ற வகையில் இன்று உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும். கணவன் மனைவி உறவு மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சர்ச்சைகளுக்கும் இன்றைய நாளில் நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம். தொடர் வழக்கு விசாரணை போன்றவற்றில் இருந்து வந்த ஒரு மனக்குழப்பங்கள் தீரும். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்வது மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வந்து போகும். தனுசு ராசியில் இன்று பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாயாரிடத்தில் வாக்குவாதங்கள் வரலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று 8ஆம் இடத்தில் குரு பகவானும் மற்றும் பாக்கியத்திலையும் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இன்று மருத்துவ செலவுகள் உங்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களை தரலாம். குலதெய்வ வழிபாடும் மற்றும் விநாயகர் வழிபாடும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரமானது சற்று இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களுக்கு நல்ல விடை கொடுக்கும். 2ஆம் இடத்தில் ராகு மற்றும் 8ஆம் இடத்தில் கேத்துவின் சஞ்சாரம் சின்ன மன பயத்தை உண்டு பண்ணலாம். புதிய உறவுகள் மூலமாகவோ அல்லது உங்களினுடைய அலுவலக நட்புகள் மூலமாகவோ சில குழப்பங்கள் வந்து போகும். இன்று சந்திரனின் சஞ்சாரம் தனஸ்தானத்திலும் குடும்பஸ்தானத்திலும் இருப்பதனால் வரவுக்கு மீறின செலவுகளும் காத்திருக்கிறது. உங்கள் பொருளாதார நிலைமையில் நீங்கள் இன்று கவனமாக இருப்பது நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் பார்க்கலாம். இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். சந்திரன் ராசியில் ராகுவுடன் இருப்பதனால் குழப்பங்கள் அதிகமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு மன சோர்வு ஏற்படலாம். தேய்பிறை அஷ்டமியான இன்று பைரவருக்கு புனுகு சாத்துவது சிறப்பு. சந்திரன் மற்றும் ராகு ராசியில் இருந்து இன்று சோமவாரமாக இருப்பதனால் பால் அபிஷேகம் செய்வதோ அல்லது சிவபெருமான் ஆலயத்தில் பச்சரிசி தானம் கொடுப்பதோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நிவர்த்தி தரலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. சந்திரன் 12ஆம் இடத்தில் ராகுவுடன் இருப்பது இன்று உங்களுக்கு சில விரய செலவுகளை கொடுக்கலாம். 6ஆம் இடத்தில் கேத்து பகவானின் சஞ்சாரம் தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் வந்து போகும். இன்று குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து நமக்கு அனுகிரக பலனை கொடுப்பார். முருகன் ஆலய வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது. வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலையும் மற்றும் முருகன் ஆலயத்தில் இன்றைய நாளில் நீங்கள் அர்ச்சனை செய்து மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு நிவர்த்தியை பார்க்கலாம். மீனராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்களும் மனதில் குழப்பங்களும் இருந்தாலும் நாளின் இறுதி உங்களுக்கு வெற்றியை தரும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழக மக்களின் பேராதரவு பெற்ற தங்கமயிலின் புதிய ஷோரூம் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி இனிதே ஆரம்பம். ஏராளமான திறப்பு விழா சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.